சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அன்பு தங்கமே, யார் வந்தாலும் சரிதான். எந்த விஷயத்தை நான் செய்ய போகிறேனோ அதை தடுக்க முடியாது. எப்பேற்பட்ட நபர் வந்தாலும் சரிதான். நான் உனக்கு ஒரு சுப காரியம் செய்ய உள்ளேன். அந்த சுப காரியத்தை தடுக்க முடியாது. என்னவென்றால், உனக்கும் உன் துணைக்கும் உள்ள ஒற்றுமையை இன்னும் பலப்படுத்தப் போகிறேன். உனக்கும் உன்னுடைய துணைக்கும் பலம் இல்லாமல், வாழ்க்கையில் ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் இல்லாமல், எப்பொழுதும் சண்டை சச்சரவு என்று எல்லாருக்காகவும் நீங்கள் சண்டை போட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுக்காக சண்டை போட்டுக்கொண்டால் பரவாயில்லை, அது குடும்பம். ஆனால் உன்னுடைய கணவன், உன்னுடைய துணையானது வெளியில் இருக்கும் கோபத்தை எடுத்துக்கொண்டு வந்து வீட்டுக்குள் காட்டுவது, உன் மீது அன்பு இல்லாமல் எப்பொழுதும் எரிந்து விழுந்து, எப்பொழுதும் சண்டை போட்டு உன் மனதை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறது. நீயும் ஒரு நாள் மாறும், இன்னொரு நாள் மாறும் என்று ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுது, இரவு தூங்கும் பொழுதும் சரி, சாப்பிடும் பொழுதும் சரி, இதையே பற்றி யோசித்து ஒவ்வொரு நாளும் மாறும் மாறும் என்று நீயும் உன்னுடைய மாற்றத்திற்காக காத்திருக்கிறாய். ஆனாலும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமுமே இல்லை. எல்லாமே கஷ்டத்தை மட்டும்தான் தருகிறது. உன்னுடைய மனம் படும் பாடானது உன்னுடைய துணையானதுக்கு புரியவே இல்லை. வெளியில் இருக்கும் கஷ்டத்தையும் உன்னிடம் எடுத்து வந்து கொட்டுகிறது. வீட்டில் இருக்க கஷ்டத்தையும் புரிந்து கொள்ளாமல், எந்த பொறுப்பும் இல்லாமல் வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. தங்கமே, உன்னுடைய மனதில் இவ்வளவு வேதனை இருக்கும் பொழுதும் வெளியிலிருந்தும் உனக்கு தொந்தரவுக்கு மேல் தொந்தரவானது வந்து கொண்டுதான் இருக்கிறது. நீயும் எல்லாவற்றையும் சமாளித்து போராடி உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஒரு பக்கம் என்னவென்றால் உன்னுடைய வாழ்க்கை துணையுடைய கொடுமை, இன்னொரு பக்கம் என்னவென்றால் உன்னுடைய உறவுகளுடைய தேவையில்லாத பேச்சுக்களை காதில் வாங்கும் பொழுது மனவலி. இது இரண்டும் சேரும் பொழுது உனக்கு மிக மிக மன உளைச்சல் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கை துணையை எப்படி மாற்றுவது என்று உனக்கு தெரியவே இல்லை. ஒரு நாள் மாறும், ஒரு நாள் மாறும் என்று நீயும் ஒவ்வொரு நாளும் மாறும் 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 என்று ஓட்டிக்கொண்டே இருக்கிறாய். ஆனாலும் ஒரு நாளும் மாறவே இல்லை என்ற பயம் உன்னுடைய மனதுக்குள் மாறாதோ? வாழ்க்கை இவ்வளவுதானோ? ஏன் திடீரென்று இவ்வளவு மாற்றம் நம்முடைய துணையிடமிருந்து? எதற்காக இவ்வளவு கசப்பான வாழ்க்கை என்று உன்னுடைய மனதில் அவ்வளவு ஏக்கம்? ஒன்றே ஒன்றுதான். என்னவென்றால் தாழ்வு மனப்பான்மை. தாழ்வு மனப்பான்மையானது என்னவென்றால், நீ ஒரு நல்ல இடத்திலிருந்து வந்திருக்கிறாய். உன்னுடைய துணையானது அந்த ஒரு நல்ல ஒரு இடத்தில், அதாவது உன்னுடைய துணையானது என்ன தெரியுமா நினைக்கிறது? உன்னை போல் இல்லையே, உனக்கு இவ்வளவு திறமை இருக்கிறதே, அந்த திறமையை எல்லாம் வெளிக்காட்டாமல் அப்படியே மூடி வைக்கலாம் என்று நினைக்கிறது. உன்னுடைய நல்ல ஒரு திறமையை மூடி வைக்க வேண்டும், அதனுடைய கட்டுப்பாட்டில் தான் நீ வாழ வேண்டும் என்று நினைக்கிறது. அது மட்டுமல்லாமல் நீ ஒரு நல்ல விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உன்னுடைய துணை என்ன நினைக்கிறது என்றால், அந்த விஷயத்தை நீ செய்து விட்டாயானால் வாழ்க்கையில் முன்னேறி விடுவாய், அதற்கு பின் மதிக்க மாட்டாயோ, மரியாதை தரமாட்டாயோ என்று நினைத்து உன்னை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வைத்திருக்கிறது. பேசினாலும் ஒழுங்கான பதில் கிடையாது. சரி, அவர்தான் பேசவில்லை, நாமாவது போய் பேசுவோம் என்று நினைத்தாலும் அந்த பேச்சுக்கு மதிப்போ மரியாதையோ கொடுப்பது கிடையாது. உங்கள் இருவருக்கும் நடுவில் அதிகமான பேச்சுக்களை இல்லாமல், உங்கள் வீட்டில் எந்த ஒரு பேச்சுமே இல்லாமல் ஒரு அமைதியாக சண்டைகள் மட்டுமே இருக்கிறதே தவிர எந்த ஒரு அன்பான பேச்சுக்கோ அங்கு இடமே இல்லை. இதனால் உனக்கு மன உளைச்சல் அதிகமாகிக் கொண்டு இருக்கிறது. தங்கமே, உன்னுடைய வாழ்க்கை துணையானது என்ன நினைக்கிறது என்பதை சொல்லிவிட்டேன். தாழ்வு மனப்பான்மை உன்னை வளரவிடக்கூடாது. அதனுடைய கட்டுப்பாட்டில் தான் நீ இருக்க வேண்டும். நீ அதற்கு கீழே தான் இருக்க வேண்டுமே தவிர அவருடைய மேலே நீ போய் ஏறி வளர்ந்துவிடக்கூடாது என்று நினைக்கிறது. ஆனால் பார்த்தியா, நீ வளர்ந்தாலும் சரி, அவர் வளர்ந்தாலும் சரி, 2 பேர் வளர்ந்தாலுமே குடும்பத்தில் ஒரு ஆள் வளர்ந்ததற்கு சமம்தான். நீ
உயரமான ஆள், நீ தாழ்வான ஆள் என்று நினைப்பது கிடையாது. ஆனால் அவன் மனதில் ஒரு தாழ்வு மனப்பான்மை. நீ வளர்ந்து விடுவாயோ, நீ இப்படி இருப்பாயோ, அப்படி இருப்பாயோ என்று தாழ்வு மனப்பான்மை. ஆனால் எப்பொழுது இருவரும், ஒரு வீட்டில் இருக்கும் இருவரும், யார் வளர்ந்தாலும் அது நம் குடும்பத்திற்குத்தானே என்று புரிந்து கொள்கிறீர்களோ அன்றுதான் ஆனது ஒரு வாழ்க்கையின் மிகப்பெரிய வளர்ச்சியே. ஆனால் அது தெரியாத சிலர், நீயா நானா, நீ வளர்ந்து விடக்கூடாது, நான் வளர்ந்து விடக்கூடாது என்று போட்டி போட்டுக்கொண்டு குடும்பத்தில் இருக்கும் சந்தோஷங்கள் அனைத்தையுமே விட்டு விடுகிறார்கள். ஆனால் நீயும் உன்னால் முடிந்த அளவு அனுசரித்து பொறுமையாக அன்பாக சொல்லி அக்கறையாக இருந்து எல்லா விஷயத்தையும் செய்து பார்த்து விட்டாய். நடக்கவே இல்லை. எதுவுமே நடக்கலை. பிரச்சனை தான் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. இதை பார்க்கும் சுற்றி இருக்கும் உறவுகள் இதுதான் நல்ல சந்தர்ப்பம் என்று தெரிந்து உன்னுடைய வாழ்க்கை துணையிடம் உன்னை பற்றி தேவையில்லாத விஷயத்தை எல்லாம் கோர்த்து விட்டு உன்னை மிக மிக நீ வாழ்க்கையில் இருவரும் சந்தோஷமாக இருக்கலாம் என்று நினைக்கும் பொழுது மற்றவர்கள் இடையில் பூந்து உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமான பிரச்சனைகளையும் அதிகமான இடைவெளிகளையும் அவர்கள் உண்டாக்கி விடுகிறார்கள். தங்க பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இது நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நான் சொல்லிவிட்டேன். ஆனால் இனி எந்த கொம்பன் நினைத்தாலும் உங்கள் இருவருக்கு நடுவில் வர முடியாது. எவ்வளவு பெரிய விஷயம் நடக்கப் போகிறது தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்தாய் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன நினைத்தாய்? நீங்கள் இருவரும் சந்தோஷமாக, அன்பாக, எல்லோரும் பார்த்து ஆசைப்படும் அளவுக்கு அமைதியான குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று நினைத்தாய். அந்த ஒரு வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது. சுப காரியங்களானது நடக்கப் போகிறது. உன்னுடைய ஆசைகள் படி அனைத்து விஷயங்களும் நடக்கும் நேரம் வந்துவிட்டது. இப்பொழுது இதற்கு முன்பு நான் சொன்னேன் அல்லவா, இப்படியெல்லாம் நடக்கிறது என்று. இதையெல்லாம் அப்படியே திருப்பி போட்டால் எப்படி நடக்குமோ அந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க உள்ளது. பிரம்மாண்டமான வாழ்க்கையில் நீ எதை எதிர்பார்த்து ஓடிக்கொண்டு இருக்கிறாயோ அந்த ஓட்டத்திற்கான ஒரு மிக பெரிய ஒரு சந்தோஷத்தை நீ அனுபவிக்கப் போகிறாய். காலம் முழுவதும் அழுது கொண்டே இருப்போம், நம்முடைய துணையானது புரிந்து கொள்ளாதோ என்று நினைத்தாய். புரிந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டதோ, நான் அதற்கான ஒரு வேலையை செய்து விட்டேன். இனிப்பால் இன்னும் 1-2 நாட்களுக்குள்ளேயே உன்னுடைய வாழ்வில், ஏன் இன்று கூட இருக்கலாம், இன்று கூட உன்னுடைய வாழ்க்கை துணையின் குணமானது மாற ஆரம்பித்துவிடும். சரியாக இன்றிலிருந்து 3 நாட்களுக்குள்ளேயே உன்னுடைய வாழ்க்கை துணையானது குணம் மாற ஆரம்பித்துவிடும். ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், இந்த 3 நாட்களுக்குள் நீ எந்த ஒரு தேவையில்லாத பிரச்சனையும் பண்ண வேண்டாம். அமைதியாக சொல்லி புரியவை. இருவரும் ஓரிடத்தில் அமருங்கள். அமர்ந்து என்ன பிரச்சனையோ அதை முழுமையாக பேசுங்கள். உன்னுடைய மனதில் ஏதாவது கேள்விகள் இருக்கிறதா? அந்த கேள்வியை கேள். அவருடைய மனதில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதையும் கேட்டுக்கொள்ளுங்கள். பிரச்சனையை இப்பொழுதே முடித்து விடுங்கள். நானோ அதற்கான சுமூகமான ஒரு நல்ல பதிலை, நல்ல வாழ்க்கையை நான் தருகிறேன். காலம் முழுவதும் இது போல் இருக்க முடியாது. சண்டை போட்டுக்கொண்டு பிரச்சனையில் மன உளைச்சலிலேயே இருக்க முடியாது. நீ முன்னேற வேண்டும். அதற்கு உறுதுணையாக உன்னுடைய துணை உனக்கு இருக்க வேண்டும். நீயும் முன்னேறுவாய், உன்னுடைய துணையும் உனக்கு உறுதுணையாக இருக்கும். நான் மாற்றிவிட்டேன். சீக்கிரத்தில் பார். 3 நாள், இன்றிலிருந்து 3 நாளில் உன்னுடைய வாழ்வில் எவ்வளவு பெரிய அசுர வேகத்தில் ஒரு வளர்ச்சி இருக்கிறது மட்டும் என்று பார். ஓடி வந்து என்னிடம் நீயே சொல்வாய், சாயி இவ்வளவு பெரிய நல்ல வேலையை செய்து விட்டீர்களே என்று. அதற்கு பிறகு ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு பிரச்சனையும் செய்யாமல் அமைதியாக இருங்கள். இருவரும் சேர்ந்து என்னுடைய ஆலயத்திற்கு வாருங்கள். வந்து மட்டை தேங்காயை வாங்கி உங்கள் இருவருக்கும் தலையை சுற்றி என்னுடைய யாகத்தில் போட்டுவிடுங்கள். என்னுடைய நெருப்பில் போட்டுவிட்டு நீங்கள் என்னை வணங்கிவிட்டு வீடு திரும்புங்கள். நல்லதே நடக்கும். உங்களுடைய கண் திருஷ்டிகள் எல்லாம் நானே எடுத்துக்கொள்கிறேன். நான் சொன்னதை செய். இருவரும் வந்து என்னுடைய கோவிலுக்கு வந்து மட்டை தேங்காயை வாங்கி அதை தலையில் சுற்றி என்னுடைய நெருப்பில் போட்டுவிடுங்கள். நான் உங்களை காப்பாற்றுவேன். உங்களை கண் திருஷ்டிகள் எடுத்து உங்களுக்கு அதற்கு மேல் எந்த ஒரு கெட்டதும் நடக்காமல் நான் பார்த்து கொள்கிறேன்.
சந்தோஷமாக இருங்கள். எல்லா நாளும் நானே இருப்பேன் உங்களுக்கு துணையாக. நல்ல வளங்களும் நல்ல எதிர்காலங்களையும் நானே தருவேன். எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.